போக்கோ அவங்களுடைய எஃப் சீரியஸில் இப்போது F7 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனை பற்றி ஏகப்பட்ட ஹைப்ஸ் ரீசெண்டாக போக்கோ சைட்லேருந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் இந்த ஃபோன் ஒர்த்தா அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் டியூவல் பேட்டர்ன் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போக்கோ F7ஓட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட். இது நார்மல் AMOLED தான், LTP AMOLED கிடையாது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் 2560 Hz நல்லா ஃபாஸ்ட்டாகவே ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் லோ லைட்டில் அந்த OLED ஃப்ளிக்கர்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3840 Hzக்கான PWM டிமிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும் அப்படின்னா HDR கண்டென்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 3200 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் Victus 2 யூஸ் பண்ணியிருக்கலாம், பிகாஸ் நல்ல டியூரபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் Victus 2 அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், பட் போக்கோ இங்கே கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8s Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் ஸ்னாப்ட்ராகன் 8 Elite எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதோட சின்ன டவுன்கிரேடர் வெர்ஷன் தான் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4. ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதாலும் தாராளமாக இந்த ஃபோனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 12GB RAM அதுவும் LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் வருது, 256 இல்லை அப்படின்னா 512GB UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஃபாஸ்ட்டான RAM அண்ட் ஃபாஸ்ட்டான ரோம் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால ரீட் ரைட் ஸ்பீட் இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட இது ஒரு கேமிங் ஃபோன் தான். ஸோ கேமிங் ஃபோன் அப்படிங்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே த்ராட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே 6000 mm² 3D டியூவல் சேனல் ஐஸ்லூப் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் த்ராட்டில் ஆகாமல் உங்களால் அதிக டைம் உங்களால் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லி போக்கோ க்ளைம் பண்ணுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். ஸோ இந்த சென்சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா IQ Neo 10 சீரிஸ்லையும் இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஃபோன் தான். 7550 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே அடிஷ்னல் சப்போர்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் இதை பவர் பேங்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்கள்கிட்ட செகண்டரி டிவைஸ் இருக்குது இல்லை ஒரு ஐஃபோனே இருக்குது, அதை சார்ஜ் பண்ண நினச்சிங்கன்னா 22.5 வாட்ஸில் உங்களால் ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஃபோன் நல்ல டியூரபிளாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் போக்கோ இன்னும் அடிஷனல் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபோன் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது IP68, 69 அண்ட் IP66க்கான ரேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூடவே Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 6 சப்போர்ட் இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது அண்ட் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UAயான HyperOS வெர்ஷன் 2.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரெகுலராக ஷாமி ஃபோன்ஸில் பார்க்குற சேம் சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன்ஸ் என்னென்ன AI ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்களோ அது இங்கே அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட் 12256 31999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 512GB வேரியண்ட் 33999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூலை 1 இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு 2 பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 2000 rupees இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷனும் ப்ளஸ் ஜூலை 1 வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதுவும் இந்த ஃபஸ்ட் சேலில் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு உண்மையிலே இந்த ஃபோன் ஒர்த்தாக இருக்க போகுது. எதனால் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் போக்கோவில் வந்து இந்த மதர் போர்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற இஷ்யூ வந்துச்சு. ஸோ 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி கொடுக்கும்போது சப்போஸ் அந்த 2 இயர்ஸ் என்ன ஆனாலுமே நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து சரி பண்ண முடியும்.
இதோட டேரக்ட் காம்படிட்டர் பார்த்திங்கன்னா ஐக்யூ. ஸோ ஐக்யூ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ராசஸரும் சேம் தான். அண்ட் டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஓவராலாக சேஞ்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த 2 ஃபோன்ஸில் நீங்கள் எந்த ஃபோன்னாலும் தாராளமாக வாங்கலாம். அண்ட் எந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.